Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாம நல்ல சாஃப்டான ஹோட்டல் டேஸ்ட்ல வெண்பொங்கல் செய்யலாம். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு பொன்னி பச்சரிசி, அதே கப்ல 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல 1 கப் பச்சரிசி 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு மொத்தமா 1/2 கப் எடுத்துக்கோ இல்லையா, அதே கப்ல 4/2 கப் அளவு தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, ஒரு 2 சின்ன துண்டு அளவு கட்டி பெருங்காயத்தை நல்லா ஒடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அவசியம் இது சேர்த்துக்கணும், அப்போதான் ஹோட்டலில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரில் கிடைக்கும். ப்ரெஷர் குக்கரில் ஹை ஹீட்டில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பொங்கலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் இலகலாக இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அவசியம் எண்ணெய் சேர்த்துக்கணும், அப்போதான் எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டி ஆகாமல் பொங்கல் சாஃப்டாகவே இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 15 முந்திரி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும், இந்த எண்ணெய் நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பை உடனே நம்மளோட பொங்கலில் சேர்த்துடலாம். பொங்கலோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நம்மளுக்கு நல்ல சாஃப்டான பொங்கலாக இருக்கும். இப்போது எப்போவுமே நம்ம பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி பண்ண உடனே சர்வ் பண்ணக்கூடாது. இது அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போது தான் அந்த தாளிப்போட ஃப்ளேவர் எல்லாமே பொங்கலில் இறங்கி நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லையே இருக்கும் பொங்கல். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அவசியம் கட்டாயம் நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.